நம்ம நருட்டோ சீரிஸில் சினோபியாக ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டன் நமக்கே தெரியும். அப்படி தனக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்த சென்சே கூட ஃபைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபோர்த்தில் இருக்கிறது ஒரோச்சிமாரு தான். ஒரோச்சிமாரு ஒக்காகே பதவிக்காக தான் சென்சேவான சரட்டோபியோட ஃபைட் பண்ணியிருப்பான். ஒரு தரமான பேட்டிலாக இருந்திருக்கும். அந்த பேட்டிலில் ஒரோச்சிமாரு இறந்து போன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒக்காகே ரீஅனிமேஷன் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பான். லாஸ்ட்டில் சரட்டோபி ஒரோச்சிமாரோட சக்கராவை சீல் பண்ண தான் உயிரே விட்டுருப்பாரு. தேர்டில் இருக்கிறது ஆசுமா வர்சஸ் டீம் 10 தான். ஃபோர்த் கிரேட் நிஞ்சாரில் ஆசுமா ரீஅனிமேஷன் ஆனதுக்கப்புறமா தான் ட்ரைனிங் கொடுத்த டீம் 10 கூட ஃபைட் பண்ண வந்திருப்பாரு. ஆனால் டீம் 10 ஆசுமா கூட ஃபைட் பண்ண மனசே வந்திருக்காது. ஆனால் ஆசுமா ஒரு சிறந்த சென்சேவா டீம் 10க்கு நிறைய சொல்லி கொடுத்து தான் கூட ஃபைட் பண்ண சொல்லியிருப்பாரு. லாஸ்ட்ல சோஜி, ஈனோ, சிக்கோமாரு 3 பேர் சேர்ந்து ஆசுமாவை டிஃபீட் பண்ணிடுவாங்க. செகண்ட்ல இருக்கிறது ஒபிட்டோ தான். 19th இன்சிடென்ட் அப்போ ஒபிட்டோ தான் சென்சேவான மினாட்டோ கூட ஃபைட் பண்ணியிருப்பான். ஒரு தாறுமாறான பேட்டிலாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம மினாட்டோக்கு அது ஒபிட்டோனே தெரிஞ்சிருக்காது. நம்ம மினாட்டோ ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ண கொஞ்ச நேரத்திலே நம்ம ஒபிட்டோட எபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தாறுமாறாக ஃபைட் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்ல நம்ம மினாட்டோ சாவறதுக்கு ஒபிட்டோ தான் காரணமாக இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தி விட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட்ல சிஸ்பாத்தா பெயின்னு சொல்லப்பட்ட நம்ம தலைவன் நாகட்டோ தான் இருக்கான். நாகட்டோ தான் சென்சேவான ஜிராயா கூட தாறுமாறான ஒரு பேட்டில் ஈடுபட்டிருப்பான். என்னதான் அந்த பேட்டில் ஜிராயா ஒரு பெயினை காலி பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்ல தனக்கு சண்டை சொல்லி கொடுத்த குருன்னு கூட பார்க்காம நாகட்டோ ஜிராயா முதுகுல கம்பியை விட்டு ஆட்டி காலி பண்ணியிருப்பான்.